小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。இவர் உண்மையிலே தூங்கிட்டாரா? நீயும் சாதாரண ஆளுங்க மாதிரி இருக்க, ஒரு வித்தியாசமும் இல்ல. அப்புறம் எப்படி இவரால என்னோட கெட்ட கனவை தடுக்க முடியுது? இந்த கை தானே போர்க்காலத்துல பல எதிரிகளை தோக்கடிச்சது. ஒருவேளை டாங்ஷியோட தீய ஆத்மா இந்த கையில இருந்து தான் வந்திருக்குமோ? இவரெல்லாம் போர் கடவுள்னே சொல்றாங்க. இந்த உடம்பு பல போர்க்காலத்துல காயப்பட்டதுனால வினோதமான சக்திகள்ல உருவாயிருக்குமோ? என்ன ஆச்சு? ஏன் இவர் முகம் இப்படி செவந்து போயிருக்கு? காது செவந்து இருக்கு. ஒருவேளை காய்ச்சலா? நீ தூங்க மாட்டியா? அப்போ நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா? மன்னிச்சிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, இது வெறும் ஆர்வம் தான். உனக்கு ஏன் இன்னும் தூக்கம் வரல? தூக்கம்லாம் வராம இல்ல, தூங்கிட்டா அப்புறம் கனவு வரும். என் கனவு வந்தா என்ன? என் கனவுல சாதாரண கனவு இல்ல. அது ஒரு விரல மட்டும் என்கிட்ட கொடுங்களேன். நான் அதை புடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டா எனக்கு துணைக்கு யாராவது இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் நான் பயப்பட மாட்டேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். படுத்து தூங்க. ஓ அப்படியா? உங்க சுண்டு வரலாச்சும் காட்டுங்க, அதை புடிச்சிட்டாவது படுக்கிறேன். தளபதியாரே, ஆட உங்களை தான் கேக்குறேன், உங்க விரல மட்டும்.
ரொம்ப நன்றி தளபதி. ஷூயே, எதுக்காக நீ மேல வந்த? இளவரசி, எந்திரிங்க. அட எந்திரிங்க. இளவரசி, இப்போ விடிஞ்சிருச்சா? விடிஞ்சு போச்சா? பார்த்தா தெரியல. நான் பயந்து போயிட்டேன். கவலைப்படாதீங்க, தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து போனாரு. சரி, நேத்து ராத்திரி எப்படி இருந்துச்சு? எப்படின்னா, எனக்கு கனவே வரல. கனவு வராதது மட்டும் இல்ல, உங்க கண்கள் இப்ப பார்க்க பிரகாசமா இருக்கு. ராத்திரி கண்ணு முழிக்கல, அதனாலதான் முகம் நல்லா இருக்கு. நிஜமாவா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, காலையில எழுந்திரிச்சு என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்பி எங்க போயிருப்பாரு? எது எப்படியோ, இதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். ஆமா ஆமா, கேள்விப்பட்டியா? நிஜமா தானே? ஐயா, பொருளுக்கான ரசீது இது இருக்கு, எடுத்துக்கங்க. பொருள் வாங்குற நேரத்துல இந்த ரசீதை கொடுத்து வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி. இது நல்லா இருக்கு பாரு. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, பொதுவா இதை கொடுக்கும்போது கூடவே குறிப்பு சீட்டு இருக்கும்ல? ஓ, அதுவா? ஐயா, இத நீங்க யாருக்கு கொடுக்கலான்னு யோசனை பண்ணிருக்கீங்க? ஏன்னா என்ன எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க வர எல்லாருமே இதை கேட்டு வாங்கிக்குவாங்களா? அது இல்லாமையா, ஏன்னா இங்க வர்றவங்க பெரும்பாலும் பெண்களுக்காக தான் வாங்குவாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் உங்ககிட்ட இருந்து தான் பொருள் வாங்கிட்டு போனாரு. ஆனா அந்த குறிப்பை மறந்துட்டாரு.
அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பட்டியல் இருக்குமா? தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் முதலாளிக்கு தான் தெரியும். சரி, உங்க முதலாளி இங்க இருக்காரா? நான் அவர்கிட்டயே பேசுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் முடியாது. ஏன்னா எங்க முதலாளி வெளியாளுங்க யாரையும் பார்க்க ஒத்துக்க மாட்டாரு. வெளியாளுங்களை பார்க்க மாட்டாரா? ஆமாங்க. சொல்லு. ஐயா ஐயா ஐயா, என்ன பண்றீங்க நீங்க? உன் முதலாளியை பார்க்க கூட்டிட்டு போ. நீங்க அத்துமீறீங்க. ஃபான்லூக்கு போங்க, எங்க முதலாளி அங்கதான் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டுக்கங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? ஃபான்லோவுடைய முதலாளியும் இந்த இடத்துடைய முதலாளியும் ஒரே நபரா? நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. தளபதிக்கு வணக்கம். முகாம்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஹோய் ஹோய். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அனுமதி இல்லாம இங்க வரக்கூடாது. அரசர் கொடுத்த உத்தரவு உங்களுக்கு பத்தாதா? எங்க உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நாங்க தளபதி சொல்றத மட்டும்தான் கேட்போம். நீங்க எங்களுக்கு மேலதிகாரின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட தப்பு. அதானே, இங்க சுத்தமான வீரர்களுக்கு தான் எப்பவும் மரியாதை இருக்கும். பார்க்க குழந்தை மாதிரி இருக்கீங்க, இங்க உங்களுக்கு என்ன வேலை? விடுங்க, வலிக்குது வலிக்குது வலிக்குது, விடுங்க ஏய், விடு அவனை. என்ன திமிரு உனக்கு? எங்க தளபதி இல்லாத நேரத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்களா? ஏய் வாங்க. கொஞ்சம் இருங்க, நான் கவனிச்சுக்கிறேன். தளபதி, பிரபு ஷூனை பத்தி நம்ம கவலைப்படணுமா என்ன? அவன் என்னோட ராணுவ முகாமுக்கு போன உடனே பிரச்சனையா இருக்கும். நம்ம ஆட்களுக்கும் அவங்க ஆட்களுக்கும் தள்ளுமுள்ளா இருக்கும். நாம இல்லாம இளவரசர் நினைச்ச எதுவும் நடக்காது. அட போனா போட்டு விடுங்களேன். எத்தனை நாள் தான் இந்த பாரத்தை நீங்க சுமந்துகிட்டே இருப்பீங்க? இளவரசி அவங்க தம்பிக்காக உங்ககிட்ட பறிஞ்சு பேசுவாங்கல்ல. யார் அவளா? அவ அவ்வளவு சுலபத்துல உதவியெல்லாம் கேட்க மாட்டா. அப்ப இதை அப்படியே விட்டுறலாங்கிறீங்களா? தளபதி, எங்க போயிட்டு இருக்கீங்க? என்ன உனக்கு திடீர்னு நான் எங்க போறேங்கிற அக்கறைலாம் வந்திருக்கு? நீங்க தானே சொன்னீங்க இந்த மாசம் முழுக்க நம்ம பிரியாம ஒன்னா இருக்கணும்னு. ராணுவ முகாமுக்கு போறேன், நீயும் அங்க வரியா என்ன? வரனே. உனக்கு தான் ஆயுதங்களை பார்த்தாலே பிடிக்காதே. அது வந்து ஆரம்பத்துல, இப்ப எனக்கு பிடிக்கும். பிரபு ஷுன்காகவா? அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப நீ உன் வண்டியிலேயே வா. இங்க என்ன வேடிக்கை காட்டுறாங்க? சீக்கிரம் போ. சீக்கிரம் வண்டி திருப்புங்க, போலாம். உத்தரவம்மா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன இது? என் தம்பி இங்க இருக்கான்னு சொல்லவே இல்ல. என்ன நடக்குதுங்க? இது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ இனிமே தலையிட வேண்டாம். நில்லுங்க. எங்க போறீங்க? இருங்க, நானும் வரேன். நில்லுங்க. நீங்க சொன்னதை தளபதி கேட்டாருல, இப்போ நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. அப்படி நான் என்னத்தை கேட்டு இவரு செஞ்சுட்டாரு? இது எங்களோட பகுதி. நீங்க எங்க விதிமுறைகளை தான் கடைபிடிக்கணும். உங்க திறமைகளை நீங்க இன்னைக்கு எங்க கிட்ட நிரூபிக்கலனா மன்னரோட உத்தரவே இருந்தாலும் அதுக்கு நாங்க தலை வணங்க மாட்டோம். எங்க சந்தேகத்தை நீங்க தீர்த்து வச்சாதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன நடக்குதுங்க? எதுக்காக அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தளபதி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம். அரசர் அவரோட முடிவை மாத்திக்க தான் போறாரு. நீங்க எதையும் கண்டுக்காம எங்க கிட்ட விட்டுருங்க. என்ன பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அந்த வீரர் சொல்றது சரிதான். இந்த பதவிக்கு நான் இப்பதான் வந்திருக்கேன். சிலருக்கு அது பிடிக்காது. பிரபு, எதுக்காக அவரை தடுக்கிறீங்க? முடிவு அவர்தான் எடுக்கணும். அவர் திறமை நிரூபிக்கிறாரா இல்ல வெறும் வாய்ப்பேச்சு வீரர் தான் இங்க காட்டிட்டு போக வந்திருக்காரா? அது மட்டும் இல்லாம உங்களோட திறமையை எங்களுக்கு காட்டுனீங்கன்னா நாங்களும் பயனுள்ளதா ஏதாவது கத்துக்கலாம்ல. கொஞ்சம் இருங்க. மன்னர் வேணும்னு இவரை அனுப்பி பிரச்சனையை உருவாக்க பாக்குறாரு. அக்கா, நீயா? தளபதியாரே, போட்டேன்னு முடிவாயிடுச்சு. குறைஞ்சபட்சம் என் சகோதரனுக்கு கவசத்தையாவது கொடுக்க சொல்லுங்க. அது அவனுக்கு தேவை. இப்ப எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? கம்பீரமா இருக்கேனா? நல்லா வீரனா தெரியலனா?
குடு. அதை என்கிட்ட கொடு. நீ உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் பெரிய விஷயமா? இனிமே என்கிட்ட வச்சுக்காத. டேய் கையை எடுறா. அக்கா கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு. நீங்களே பாத்தீங்களே, இவன் தான் வந்து என்ன தாக்குனா. இவனை அடிச்சு போடுங்க. என்ன தைரியம் இவனுக்கு? அந்த நிங்கு பின்னாடி பிரபு சோவும் மத்தவங்களும் இருக்காங்க. நம்ம சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு சண்டை போடலன்னா விட்டுருவாங்களா? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்கு சண்டை வரும்ல. என்ன அமைதியா இருக்க? சரி, நான் போயிட்டு வரேன். ஏய் கொஞ்சம் இரு. உனக்கு என்ன வேணும்? என்ன தடுக்க நினைக்காத. நான் ஒன்னு சொல்லவா? ம், உன்னால அவங்கள ஜெயிக்க முடியாது. தோக்குறதுக்கு தயாரா இருக்கியா? கலந்துக்காம இருக்கிறத விட தோக்குறதே பரவாயில்ல. ம், சரி போ. ஆனா எதுக்குமே தயங்காத. அப்போ வேற எதுவும் சொல்ல போறது இல்லையா? நான் வேற என்ன சொல்லணும்? சரி போ போ. இல்ல, ஒரு நிமிஷம். அது என்னன்னா, ஒருவேளை இந்த வாட்டி நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்போவாவது நீ என்ன பெரியவனா நடத்துவியா? நான் எப்பவுமே உன்னை அப்படித்தானே நடத்துறேன். இல்லக்கா, நான் சொல்ல வர்றது இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா அப்போவாவது நீ அதாவது சொல்றியா இல்லையா? இனிமேலாவது மரியாதையா கூப்பிடுவேன்னு கேக்குறேன். அடே பொடியா. ஒரு பொண்ணு அழகா என்ன நடந்துக்காம. தயாரா? இது ராணுவ முகாம். குழந்தைங்க விளையாட்டெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் வீட்டுக்கு போய் பாத்துக்கோங்க. சரி, அப்போ நாம அப்புறமா பேசிக்கலாம்க்கா. வாழ்த்து சொல்லி அனுப்பு. நல்லது. வெற்றி உனக்கு தான். நல்லா முயற்சி பண்ணு. நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வா. ம். அவனை நினைச்சு கவலைப்படுறியா? அது உங்களுக்கு புரியாது. நானும் அவனும் சின்ன வயசுல ஒரே இடத்துல வளர்ந்தோம். ஆண்களோட உலகத்துல பாதிப்பு கண்கள்ல தெரியும். ஏன்னா 2 படைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிப்பீங்க. ஆனா எங்க 2 பேரோட உலகம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான பூ மாதிரி தெரியும். ஆனா ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அந்த பூ உதிர்ந்து போயிடும். அவன் இந்த சவாலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனுக்கு வேற வழியே இல்ல. அவன் தோத்து போனாலும் தைரியமா தோத்து போகணும். சின்ன வயசுல இருந்தே அவன் தன்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறான். தன்னை ஒரு வீரனா காட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். வேணும்னா கத்து. தயவு செஞ்சு கையை கிழிச்சுக்காத. அவன் காதுல விழும். விட்டுறாத. நல்ல சண்டை போடு. உன்னால முடியும். சகோதரரே, பிரபு ஷுன் அவர்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கும்னு நான் நினைக்கல. நான் தான் சொன்னல, டைஃபுக்கு என்னோட எழுத்து ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா மன்னருக்கு அது பிடிக்காம அடிக்க ஆளுங்களை அனுப்புனாரு. இவன் தனியா 2 பேரும் அடிச்சான். அப்பெல்லாம் இவனுக்கு வெறும் 10 வயசுதான். இந்த சின்ன பையன் என்ன ஏமாத்தி அடிச்சிட்டான். எனக்காக அவனை பழி வாங்குங்க. ஆமா தளபதி, எங்களுக்காக அவரை பழி வாங்குங்க. தளபதி ஷூ, தளபதி ஷூ, தளபதி ஷூ, தளபதி ஷூ, தளபதி ஷூ, தளபதி ஷூ, தளபதி ஷூ. அவன் அடி வாங்குவான்னு பயப்படுறியா? அவன் உங்க அளவுக்கு திறமைசாலி இல்ல. ஏன் தடுக்கிற? அவரை வரவிடு. இது ஆம்பளைங்க தீர்த்துக்க வேண்டிய கணக்கு. சரி போங்க. அவனை எப்படியாவது தோக்க சொல்லுங்க. ஒரு வழியா வந்துட்டீங்க.
நீ எனக்கு போட்டி கிடையாது. என்ன மாமான்னு கூப்பிடு, உன்னை போக விடுறேன். அப்படி கூப்பிடுறதுக்கு பதிலா செத்து போகலாம். தோல்வியை ஒத்துக்க. உன் அக்கா மனசை காயப்படுத்தாத. நான் ஒத்துக்க மறுத்தா எனக்கு என் அக்காவை பத்தி தெரியும். நான் கஷ்டப்பட்டா என் அக்கா கண்ணீர் சிந்துவாங்க. வெற்றி 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 நமதே. வெற்றி நமதே. தளபதி வாழ்க, 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 தளபதி வாழ்க. தம்பி, உன்னால மூச்சு விட முடியுதுல? என்ன பாரு, இங்க பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இதுல ஜெயிச்சிட்ட. வா வா, நம்ம போலாம். அதெல்லாம் எனக்கா, நான் போனா போதும் தான் அதால ஜெயிக்க விட்டேன். நீ வெளியில போயிட்டு வா. நீ திரும்ப வரதுக்குள்ள அந்தால நான் தோக்கடிச்சிருவேன். ஐயோ, நான் சொல்றது நீ கேப்பல. வா வா போலாம். அக்கா, நான் சபதம் போட்டிருக்கேன்ல, இந்த வாட்டி நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன சொல்ற நீ? இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன நீ மரியாதையை கூப்பிடுவியா? சகோதரனே, சகோதரன் ஜென்சன், உனக்கு நான் இப்படி கூப்பிட்டதானே பிடிக்கும். இதை என்னால ஏத்துக்க முடியாது. பிரபு ஷூன் தோல்வியை ஒத்துக்க மறுக்காத சுத்தமான வீரர். அதனால இந்த போட்டியில அவர் தான் ஜெயிச்சாரு. இந்த நிமிஷத்துல இருந்து பிரபு ஷூன் தான் முப்படைகளுக்கும் தளபதி. நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதுல்ல? புரிஞ்சுதா இல்லையா? புரியுது தளபதியாரே. உங்களுடைய கூறுவதே ஆகட்டும். எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க? எழுந்திருங்க பிரபு. இத பாக்குறதுக்கு தானே நீ என் கூட முகாமுக்கே வந்த. கவனமா கேளு, தெளிவா சொல்றேன். உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ அவனுக்கு பட்ட கடனை உனக்காக நான் அடைப்பேன். நீ ஷூ குடும்பத்துடைய மருமக. இன்னொரு ஆணுக்காக அழறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ற? இது வெறும் ஒரு சின்ன காயம் தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கட்டு? இந்த பேச்சுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சண்டை போடுன்னு சொன்ன. மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற. சரி சரி, என்னாச்சு? திரும்ப ரத்தம் வருதா? ஒண்ணுல கொஞ்சம் மூச்சு அடிச்சிருச்சு. வலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தியா? வலிக்குது. வலிக்குதாமா? நான் ஜெயிக்கலன்னா என்ன? நானும் இந்த சண்டையில விட்டு கொடுக்கல. ஆமாமாமா, நீ பெரிய வீரன் தான். நான் சாங்கோட எதிர்கால தளபதி நீதான். அது அந்த ஆளோட பட்டமாமே. உனக்காக தான் அந்த ஆளை விட்டு கொடுத்தாரா? உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ அவனுக்கு பட்ட கடனை நான் அடைக்க தான் போறேன். ஆனா இன்னொரு ஆணுக்காக நீ அழறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. சொல்லுக்கா. யாருக்கு தெரியும்? அவரு இன்னும் என் மேல கோவமா இருக்காருன்னு தெரியலையே. அக்கா, இந்த போட்டியில வேணா நான் தோத்துருக்கலாம். ஆனா எப்பவும் நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன்க்கா. நீ என்ன தாராளமா நம்பலாம். நீ உன்னோட எதிர்காலத்தை பத்தி தான் கவலைப்படணும். மன்னர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. அவர் நம்பிக்கையை உடைச்சிடாத. நீ நல்ல பொறுப்புக்கு வந்தாதான் அம்மாக்கும் அது சந்தோஷமா இருக்கும். என்ன புரியுதா? உன்கிட்ட தான் கேக்குறேன்.
சரி நான் வரேன். அந்த பொருளை வாங்கினது யாருன்னு பார்த்துட்டேன். அதுக்கும் தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு யூகத்துல தான் நான் சொல்றேன். என் அண்ணா அந்த வஸ்துவை வாங்கினது கண்டிப்பா ஒரு பெண்மணிக்காக தான். ஆதாரம் கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல. எதிர்பார்த்ததை விட இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ஃபாங் லோக்கும் ஃபாங் ஜியாங்ஷிக்கும் சம்மந்தம் இருக்கும்னு தோணுது. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஆனா இது ரெண்டுமே பணம் புழங்குற இடமாச்சே. அதுவும் குறிப்பா ஃபான்லோவுடைய முதலாளிய கேள்விதான் பட்டிருக்குமே தவிர யாரும் நேர்ல பார்த்ததில்ல. அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு நீ என் கூட அந்த இடத்துக்கு வா. ஃபாங்லோவா? வெளியே யாரு? நான் தான். நீ எதுக்காக இங்க வந்த? இப்போ நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என்ன ஏமாத்த பாக்காதீங்க. நீ எங்க ஓடிட்டு இருக்க? இது என்னுடைய கூடாரம். அத்து மீறி நடந்துக்காத. அப்ப நான் தேடக்கூடாதா? சரி, அப்ப நான் மோப்பம் பிடிக்கலாமா? அப்பதான் என் சந்தேகம் தீரும். சரி, ஆகட்டும். கண்டும் காணாத மாதிரியே போயிட வேண்டியதுதான். என்ன முடிஞ்சுதா? இல்ல. வெளியே போ. அது போங்கறல. போன்னு திறந்துகிட்டே இருக்கிறது. நீ சொன்ன கேட்க மாட்டேன். அட விடுங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பண்றீங்க? என்ன விடுங்க. அத்தை, எனக்கு இதுல அனுபவம் பத்தல. உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும் அத்தை. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிடுவோம். அது மாளிகையில நீங்க எல்லாரையும் ஜெயிச்சிருக்கீங்க. அதான் மன்னருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்கணும். அதனால ஒரு ஆணை எப்படி மயக்குறதுன்னு அது எப்படி கவர்றதுன்னு சொன்னீங்கன்னா. என் செல்ல மகளே, இது 18 வயசுல நடக்கிற மாற்றம் போல. பூ இப்போ மலர போகுது. அதெல்லாம் இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத நான் என் தோழிக்காக தான் கேக்குறேன். அவளுக்கு ஒரு ஆணை ரொம்ப பிடிச்சு போச்சா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாங்க, அப்படியா? இது கேட்க என்னவோ நல்லதா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி முயற்சி மட்டும் பத்தாது. நீ முதல்ல உன்னுடைய அந்த தோழி அவ யார விரும்புறாளோ அவர்கிட்ட மனக்கதவை திறக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது. ஐயோ, அப்படி பண்ணா வெக்கமா இருக்கும். அவ ரொம்ப வெக்கப்படுவா. அவ விரும்பினவங்க கிட்ட நேரா போய் பேச தயக்கப்படுறா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். சில விஷயங்களை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே போய் செஞ்சிடணும். ஏன்னா ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். நம்ம தேவைகளை நாம தான் பூர்த்தி பண்ணிக்கணும். வந்துட்டீங்களா? நீ திரும்ப எதுக்காக இங்க வந்த? கூடாரத்துல என்ன சந்தேகப்பட்ட? அது பத்தாதுன்னு இங்க வேற வந்திருக்கியா? நான் ஒன்னும் சந்தேகப்பட்டு வரல. நேத்து நான் இங்க தானே படுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு நீங்க தான் என்ன உசிப்பேத்தி விட்டீங்க. ஏன், நான் என்ன பண்ண? நீங்க ஒரு தடவை என் கூட இருந்ததால நான் அன்னையில இருந்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நீங்க தான் என் மருந்து. என்னது? நான் உன்னோட மருந்து? ஏய், வளராத. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ. சரி, நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம். எதுக்கு இதெல்லாம் இப்போ? நீங்க பயப்படுற மாதிரிலாம் இல்ல. இதோட ஒரு முனைய உங்க மேல கட்டணும், இன்னொரு முனைய என் மேல. அப்பதான் நீங்க எழுந்திருச்சு ஓட மாட்டீங்க. நீ என்ன விளையாடுறியா? முதல்ல எழுந்து வெளியே போ. நீ சரிப்பட்டு வரமாட்ட. சரி சரி, நாம ஒன்னும் கட்ட வேண்டாம்.
சொல்றத கேளு. அங்க இருந்து எழுந்துரு. சரி. தூங்கிட்டீங்களா? எனக்கு தெரியும் என் மேல நீங்க வெறுப்பா இருப்பீங்க. நீங்க இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீங்க ராணுவ படையில இருக்க முடியாது. என் அப்பாவும் என் தம்பிக்கு பதவியை கொடுத்துட்டாரு. அதனால என்ன ரொம்ப வெறுக்கிறீங்களே. வாய மூடு, பேசாம தூங்கு. கடைசியா சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் அவனோட விஷயத்துல பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுக்காம இருந்தா இந்த பிரச்சனை பெருசாகி அப்பா காது வரைக்கும் போயிருக்கும். நான் நினைச்சதை விட நீ புத்திசாலிதான். அட, நான் பெரிய புத்திசாலிங்க. என்ன கொஞ்சம் சோம்பேறி. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. என்ன கேளு. உங்களோட இந்த பதவி நீங்க ரத்தம் சிந்தி அடைஞ்சிருக்கீங்க. அத சுலபமா விட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு பேரும் புகழும் பெருசா தெரியல. அப்படின்னா உங்களுக்கு வேற என்னதான் வேணும்? என்னோட தேவை நியாயமான தேவைதான். நியாயமானதா? ஆமா. ஒருத்தரோட உயிர் போறது விபத்தா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கொலைகாரன் என்ன இருந்தா கொலைகாரன் தப்பிக்க கூடாது. அதுதான் நியாயம். ஆனா சரி விடு, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாது. நீ இந்த அறையில இருக்கணும்னு ஆசைப்பட்டனா வாயை மூடிக்கிட்டு படு. திரும்ப எதுவும் பேசாத. இவருக்கு உண்மையிலேயே என் மேல கோவமே இல்லையா? இன்னைக்கு கூடாரத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபன்லோவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. என் கனவுல நான் உங்களை வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன். உண்மையிலேயே உங்க மனசுல என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு? ரொம்ப நன்றி தளபதி. பிடிச்சிட்டேன். இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். நீ எப்ப இங்க வந்த? மன்னிச்சிருங்க, தெரியாம வந்துட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன்னா உன் 2 காலையும் உடைச்சிருவேன். சரி, நான் எழுந்திரிச்சிடுறேன். தளபதியாரே, பிரபு லோ கிட்ட நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே. ஆனா எதுக்காக நம்ம இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்திருக்கோம்? எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்கிறது, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஆஹா தளபதி, நீங்க மாறிட்டீங்க. இளவரசியை பார்த்து பயப்படுறீங்களா? நான் எதுக்கு பயப்படணும்?
நான் சொல்றது கேளு. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன தளபதின்னு கூப்பிடாத. உத்தரவு. சரிங்க சரிங்க. நான் முதல் அறைக்கே பணம் கொடுத்துட்டேன். அவரு தாமதமா தான் இங்க வருவாராம். நாம இப்பவே உள்ள போகலாம். முதல்ல அரங்கத்துக்கு போ. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாரு. சரி வாங்க போலாம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வருக வருக. வாங்கய்யா, உள்ள போங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க, உள்ள போங்க. உள்ள போங்கய்யா. இவங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க. அடேங்க அப்பா, இந்த இடத்த பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இத பாக்கும்போது தெரியுது இந்த இடம் ஏன் இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. உள்ள போங்கய்யா. ஒரே பரபரப்பா இருக்கே. அங்க பாருங்களேன். ஆஹா, பாருங்க. ஐயா இப்படி வாங்க. சரிங்க. வாங்க, இதான் நம்ம இடம். வந்து உட்காருங்க. உங்க விளம்பரத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்களா? நாங்க இந்த ஊருக்கு புதுசு, நிறைய பேரை சந்திக்கணும். உங்க முதலாளியை நாங்க பார்த்தது இல்ல, அவங்கள பார்க்க முடியுமா? நீங்க தான் உள்ள வரும்போதே அவங்கள பாத்திருப்பீங்களே. பாத்திருப்போமா? எங்க? நுழைவாயில்ல உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்களே, அவங்க தான் ஐயா. உள்ள வாங்கய்யா. ஓஹோ, சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. கேட்டீங்களா? நாம வரும்போது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களே, அவங்க தான் இந்த இடத்த நடத்துறாங்களோ? கண்டிப்பா இருக்காது. அது வெளி தோற்றத்துக்காக தான். இந்த இடத்த நடத்துறவங்க அப்படி வரமாட்டாங்க. அதுவும் சரிதான்ல. இந்த ஃபான்ல ரொம்ப மர்மமான இடமா தான் இருக்கு.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌头头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝啊，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。潇潇洒洒，嘻嘻哈哈，像个